குடும்பம் என்று வரும்பொழுது கணவன் மனைவி ஆகிய இருவருக்கும் இடையில் நல்ல ஒரு அனுசரணை இருக்க வேண்டும். அதுவும் பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நல்ல புரிதல் இருக்க வேண்டும். இல்லை என்றால் சமீபத்தில் கல்கத்தா உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு விசாரணைக்கு வந்தது. அதை விசாரித்த ஜஸ்டிஸ் அஜய் குமார் குப்தா என்ற நீதிபதி ஒரு தெளிவான ஒரு பார்வையில் இந்த வழக்கை விசாரித்து கீழமை நீதிமன்றத்தில் அந்த பெண்மணி தொடுத்திருந்த அந்த வழக்கை தள்ளுபடியாக்கினார், குவாஷ் செய்தார். வழக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, அகழ்வாராய்ச்சி ஒரு நிறுவனத்தில் வேலை செய்யக்கூடிய ஒரு பெண்மணி, அந்த அம்மாவும் சம்பாதிக்கிறாங்க, இவரும் வேலைக்கு போய் சம்பாதிக்கிறாரு. 2 பேரும் சேர்ந்து வாங்கின ஒரு ஜாயிண்ட் ப்ராப்பர்ட்டி, ஃப்ளாட், அப்பார்ட்மெண்ட். அப்போது நானும் பணம் கட்டுறேன், நீங்களும் பணம் கட்டுங்க அப்படின்னு கணவர் கேட்டது தான் இங்கே குற்றம். அதை க்ரூயல்ட்டி என்ற அடிப்படையில் செக்ஷன் 498A என்ற அந்த செக்ஷனை பயன்படுத்தி அவர் மீது ஒரு வழக்கை தொடுத்து அது கல்கத்தா உயர்நீதிமன்றம் வரைக்கும் சென்று அங்கே ஜஸ்டிஸ் அஜய்குமார் குப்தா தெளிவான ஒரு தீர்வு என்ன சொல்கிறாருன்னா, ஒரு மியூச்சுவலான ஒரு ஃபேமிலி வரும்போது அங்கே ஒரு 2 பேருக்கும் அந்த பொறுப்பு இருக்குது. வேலை செய்யக்கூடிய ஆணாகட்டும் பெண்ணாகட்டும், அது நீங்கள் வாங்கின கடனாக இருந்தாலும் சரி, குழந்தைகளை பராமரிக்கிறதா இருந்தாலும் சரி, வீட்டு உபயோக பொருட்கள் வாங்குறதா இருந்தாலும் சரி, இதை நீங்கள் 2 பேரும் புரிந்து கொண்டு அதை எப்படி நீங்கள் பேலன்ஸ் பண்ண போகிறீங்கிறது தான் ஃபேமிலி லைஃப். அதை ஒரு க்ரூயல்ட்டி என்ற அடிப்படையில் நீங்கள் வழக்கு தொடுப்பது சரியாக வராது என்ற அடிப்படையில் அவர் இந்த வழக்கை தள்ளுபடி செய்து குவாஷ் பண்ணி கொடுத்துருக்கிறார். ஆகையினால் எல்லோரும் இந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்து, ஒரு ஃபேமிலின்னு வரும்பொழுது அங்கே ஒரு மியூச்சுவல் ரெஸ்பெக்ட் இருக்கணும், மியூச்சுவல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கணும். த ரெஸ்பான்சிபிலிட்டி ஹேஸ் டு பி ஷேர்டு. அது ஈக்குவலாக இல்லாமல் இருந்தாலும் கூட ஓரளவுக்கு கணவனுடைய பாரத்தை குறைக்கக்கூடிய வகையில் பெண்களும் கை கொடுக்க வேண்டும் என்பதை நான் இந்த நேரத்தில் ஜஸ்டிஸ் அஜய்குமார் குப்தா அவர் சொன்ன இந்த தீர்ப்பை எடுத்துக்காட்டி உங்களுக்கு நான் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.